This is Professor R. Surendran from Government College of Technology. I am having a taking champion Chandru along with me. நீங்கள் என்ன பார்க்கணும்னா சந்துரு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு இப்போ வந்து இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். ஸோ இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் என்னென்னு டிஸ்கஷன் வைக்கிறோம். அந்த டிஸ்கஷன் மூலிமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கான்செப்ட் பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்க தான் இந்த செஷன். ஸோ தியரி ஆஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்ல வரீங்க? தியரி ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து என்ன தியரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் தியரி ஆல்சோ கால்ட் அஸ் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு ரேங்கைனால இது ரேங்கைன் தியரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒன்றே தான். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்னாலே வந்து ரேங்கைன் அப்படின்றது ஞாபகம். ஏன் அப்படின்னா பிரிட்டில் வந்து BRITTLE இந்த ஆர் வந்து ரேங்கைனுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தியரி ஃபார் அலுமினியம் காம்பனன்ட் அண்டர் ஸ்டடி லோடிங். ஸோ ஸ்டெடி லோடிங் அலுமினியம்ன்றது வந்து இட் இஸ் அ டக்டைல் மெட்டீரியல் அப்படின்ட்டாங்க. டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஸ்டெடி லோடிங்க்கு வந்து என்ன இதுனா மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி இஸ் கால்ட் வான் மிஸ்ஸஸ் தியரி. ஸோ மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி ஆர் சிஎஸ்என் டிஸ்டார்ஷன் எனர்ஜி வந்து வான் மிஸ்ஸஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்யூரேட் தியரி ஃபார் டக்டைல் மெட்டீரியல் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றது ஞாபகம். எதுவுமே டக்டைல் மெட்டீரியலுக்கு. ஸோ அதனால் இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து சேஃப்டியாக இருக்கும். இது வந்து இவங்க கண்டுபிடிச்சது இவங்க மேக்ஸிமம் சிஎஸ்எஸ்சி கண்டுபிடிச்சது கெஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இது சேஃபஸ்ட் தியரி அப்படின்றது சொல்லுவாங்க. சேஃப்னா மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி, அக்யூரேட்னா வான் மிஸ்ஸஸ் தியரி. ரெண்டுமே டக்டைல் மெட்டீரியல் தான் உகந்தது. டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி will be applicable to plain carbons. plain carbons இது வந்து ஒரு டக்டைல் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் வந்து அது வந்து டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா அக்யூரேட்டாக வேணும் இருக்காது. Maximum principal strain theory is called Saint Venant's theory. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி வந்து கண்டுபிடிச்சது புனித வீனன்ட்டு. அதனால வந்து செயின்ட் வீனன் தியரி அப்படி சொல்கிறாங்க. Theory for copper materials maximum CSS theory. ஸோ காப்பரும் வந்து டக்டைல் மெட்டீரியல் தான். அதனால் வந்து மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. According to distortion theory, yield strength in shear how many times yield strength in tension? ஸோ என்ன சொல்லுவாங்க? yield strength in shear equal to 0.577 times of yield strength in tension அப்படி சொல்லுவாங்க. Principal stress theory is called Rankins theory. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரிட்டில் மெட்டீரியலுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரி தான் யூஸ் பண்ணுவோம். டக்டைல் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி யூஸ் பண்ணுவோம். அது ரேங்கைன் தியரின்னு கூட சொல்லுவோம். ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. Maximum CSS theory is called Guest theory. மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி வந்து கெஸ்ட் தியரி, கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரின்னு சொல்லுவாங்க. Total strain energy theory is called Higgs theory. டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி வந்து ஐ தியரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி வந்து வான் மிஸ்ஸஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி வந்து சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின், இது வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, அது சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரின்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அடுத்து ஐ. இது என்னென்னா 10 கான்செப்ட் வந்து நம்ம தியரி ஆஃப் ஃபீல்டில் பார்த்தோம். ஃபுல்லாக வந்து இது வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன்னால வந்து நம்ம டெஸ்ட் எழுதிட்டு தப்பை வந்து கவனிக்கும் போது நமக்கு நல்லா ஆழமாக பதியும். ஆழமாக பதிஞ்சுன்னா சீக்கிரம் வேலை ஆகலாம். அதுக்கு சாம்பியன்ஸ்.